போடாதீங்க, கள்ள ஓட்டு ஆகி போயிடும். அதனால உங்க ஓட்டை நீங்க போடுங்க, எல்லாரும் போடுவாங்க. அவன் என்னன்னா நல்லவங்களா சொன்ன உடனே நான் நல்லவன் தான் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாணயமா பேசு. அவங்கவுங்க நல்லவங்களா இருப்பாங்க, நீங்க உங்களவங்கள பாருங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. தம்பி யாருங்க, நான் யாருக்குமே காசு வாங்க, எல்லாருமே சொன்ன எவனுக்கு தான் கொடுத்தான், எவன் தான் வாங்குறா, எவனுக்கு, எல்லாருமே நான் வாங்க மாட்டேன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லு. அதனால ஒண்ணும் தப்பு இல்லை, நடந்தது நடந்துருச்சு. இது வரைக்கும் நடந்தது நடந்தாவே போட்டோம். இனிமே நல்லதா நடக்கணும்னு நினைச்சுக்கோங்க. இந்த 1000 உங்களுக்கு வாழ்க்கை தராது, அவன் கொடுக்கிற இந்த 500 உங்களுக்கு வாழ்க்கை தராது. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை செதைச்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், நாம கிராமத்துல இருக்கோம், இங்க இருந்து பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக திருப்பூர் போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, சென்னை போறாங்க, ஓசூர் போறாங்க, கிருஷ்ணகிரி போறாங்க, கேரளா போறாங்க, திருப்பிக்கிட்டு போறாங்க, திருவிழாவுக்கு தான் வராங்க. ஏதோ ஒரு நல்ல அவசியம் கல்யாணத்துக்கு வராங்க, வேற ஏதாவது நல்லது உள்ளதுக்கு வந்து நிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. வாரம் நம்ம கையெடுத்து சாப்பிடுறாங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது கொடுக்க முடியுதா? ஒரு நல்லது சரியா வந்து நிக்க முடியுதா? பொம்பளை பிள்ளை இங்க இருந்து வேலைக்கு அனுப்பிட்டு கதை நீங்க உட்காந்துட்டு இருக்கோமா? முதல்ல பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? நினைச்சு பாரு. குடியாரம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை கண்டுபிடிப்பீங்களா? சொன்னாலும் ஒத்துக்கிறீங்களா? எந்த பேர் குடிக்க மாட்டான் இப்ப இந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப இன்னும் என்ன தெரியுமா, குடிச்சாலும் பரவாயில்ல, குப்பரவிடாத மாப்பிள்ளையா பார்க்க வேண்டியது. இது குடிச்சிட்டு கம்மனு வீட்டுல வந்து படுக்கிறாங்க பாரு, அந்த அம்மா வளரமா கம்மனு கடை அப்படிங்கிற மாதிரி குடிச்சிட்டு அவன் வேட்டி வராம வீட்டுக்கு வரானா, அவன் நல்ல மாப்பிள்ளை. எல்லா பேரும் வேட்டி வந்து தெரு கிடக்குது, ஏன் புரிச்ச நாணயமா வந்து வீட்டுல கிடப்பான். எல்லாரும் தெருவிலே குடிச்சிட்டு ஏன் பிள்ளை அதான் வாங்கிட்டு வருவாரு, நான் ஆம்பளைன் போட்டுருப்பேன், அமைதியா சாப்பிட்டு பண்ணிடுவாரு. அப்படிங்கிற மாதிரி குடியாரதை இல்லாத நாடாய் போச்சு. மொத்த பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு நல்ல மாப்பிள்ளையா? அவன் குடிக்க மாட்டானா? ஆம்பளை பேர் கூட முதல்ல சேர மாட்டானா? ஊர் சுத்த மாட்டானா? அப்பா வச்சு அம்மா வச்ச ஒழுங்க மாமியார் கறி வாய்ப்பு பேச மாட்டாளா? மொத்த பிள்ளையா இருக்கானா பாரு, மொத்த சொத்து நம்ம பிள்ளைக்கு வருமா? எப்படி இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்? நம்ம பொண்ணு நல்லா இருக்கும், நம்ம வீட்டுல வாழ்ந்த மாதிரி அந்த பிள்ளை போய் நல்லா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். ஒத்த பொம்பளையை கட்டி கொடுக்கறதுக்கு இவ்வளவு நினைக்கிறீங்களே. 2.5 லட்சம் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க போறீங்க. அப்ப அவன் எவ்வளவு நல்லவனா இருக்குன்னு நீங்க யோசித்து பார்க்கணும்ல. 2.5 லட்சம் பேருக்கு மக்களுக்கு யோக்கியமா இருக்கணும், நீங்க தேர்ந்தெடுக்கணும்ல. அப்ப ஒரு நல்ல எம்எல்ஏ வேணும்னா நீங்க நல்ல வாக்காளராக இருக்கணும். என்ன இருக்கணும்? நேர்மையான எம்எல்ஏ வேணும், நீங்க நேர்மையான வாக்காளராக இருக்கணும். ஒரு நாணயமான சட்டமன்ற உறுப்பினர்னா நீங்க நாணயமான வாக்காளராக இருக்கணும். அப்ப நீங்க எப்ப நேர்மையா ஓட்டு போடுறீங்களோ அப்பதான் நாணயமான எம்எல்ஏ கிடைக்க முடியும்.